எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசியோ ருசி. இன்றைக்கி நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான பதிவு. விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு சொன்னாலே கொண்டாட்டங்களுக்கு குறைவில்லாத ஒரு முக்கியமான விழா அப்படின்னே சொல்லலாம். எல்லாருடைய வீடுகள்லையுமே கொண்டாடப்படக்கூடிய ஒரு முக்கியமான விழாவும் கூட. எளிமையான கடவுள் விநாயகர் பெருமான குகந்த இந்த குறிப்பிட்ட விநாயகர் சதுர்த்தி தோன்றியதற்குண்டான புராண கதை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த அடிப்படை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இந்த விஷயத்தோடு நீங்கள் சேர்த்து இறை வழிபாடுகளில் இந்த விநாயகர் சதுர்த்தி நாளின் பொழுது மனதை செலுத்தினாலே கேட்டதுக்கும் மேலான பண்கள் அனைத்தையுமே அள்ளி அள்ளி தருவார் நம்மளுடைய பிள்ளையார். அப்படி இந்த விநாயகர் சதுர்த்தி தோன்றியதற்குண்டான புராண கதை என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாமா? மூஷிக வாகன மோதக ஹஸ்த. இந்த விநாயகருக்குண்டான போற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிந்திருக்கும். தேவர்களும் கடவுள்களும் தங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வாகனத்தை வைத்திருப்பாங்க. முருகப்பெருமான் அப்படின்னா மயிலோடு இருப்பார், பெருமாள் அப்படின்னா கருடனோடு இருப்பார், சக்தி அப்படிங்கும்பொழுது சிங்கத்தோடு இருப்பாங்க. இப்படி விநாயகர் பெருமானுக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு வாகனம் உண்டு. அதுதான் குட்டியான மூஞ்சுருவை. விநாயகர் பெருமான் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே தொந்தியோடு நமக்கு காட்சி தரக்கூடிய ஒரு கடவுள். ஆனால் நமக்கு வாகனம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் குட்டியான மூஞ்சுருவை தான் இருக்கும். இப்படி இந்த மூஞ்சுருவை வாகனமானது பற்றி நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. ஆனால் புராண கதையில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய உண்மை என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஆவணி மாதத்தினுடைய வளர்பிறை சதுர்த்தி நாளன்னைக்கு தான் விநாயகர் பெருமான் பிறந்ததார் அப்படின்னு சொல்லிட்டு விநாயகர் சதுர்த்தியானது கொண்டாடப்படுது. எல்லாருடைய வீடுகள்லையுமே மாவிளை தோரணத்தால் அலங்கரித்து விநாயகர் பெருமான குகந்த நெய்வேத்தியங்கள் அப்படின்னு சொல்லி அவல் பொரி, பழங்கள், மோதகம், கொழுக்கட்டை இப்படி படையலிட்டு வெளிப்படுவது அப்படிங்கிறது நம்மள நிறைய பேருக்கு வழக்கமாக இருக்கும். இப்படி இந்த விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது யானை முகமும் தலையில் இரு கொம்புகளும் உடைய கஜமுகாசுரன் அப்படிங்கிற அசுரன் அசுரகுல குருவாகிய சுக்ராச்சாரியனுடைய போதனைப்படி சிவபெருமானுடைய திருநாமத்தை சொல்லிக்கொண்டே பல ஆண்டு காலம் பார்த்தீங்கன்னா கடுமையான தவத்தில் ஈடுபட்டிருப்பாரு. இப்படி இந்த அசுரனுடைய தவத்தை மெச்சக்கூடிய சிவபெருமான் அவன் முன்னாடி தோன்றி என்ன வரம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது எந்த ஆயுதத்தாலும் எனக்கு மரணம் நேரிடக்கூடாது, வஞ்சக எதிரிகளுடைய சூழ்ச்சியால் எனக்கு மரணம் நேரிடக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பிறவி எனக்கு கிடைக்கவே கூடாது அப்படிங்கிற வரத்தையும் கேட்பாரு. இப்படி கஜமுகாசுரன் கேட்ட வரங்கள் அனைத்தையுமே சிவபெருமான் வாரி வாரி வழங்கிடுவாரு. இப்போ வரங்கள் அனைத்தையுமே பெற்ற கஜமுகாசுரன் சும்மா இருப்பாரா? கண்டிப்பாக கிடையாது. மதங்கமாபுரம் அப்படிங்கிற நகரத்தை உண்டாக்கி அரசனாக ஆட்சி செய்துட்டு வருவார். தேவர்களையும் முனிவர்களையும் கொடுமைப்படுத்துவது அப்படிங்கிறது அவருடைய வழக்கமாக இருக்கும். அதுலேயும் ரொம்ப கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவர்கள் அனைவருமே தன் முன்னாடி நின்று தினமுமே 3 வேளை 1008 முறை தோப்புக்கரணம் போடணும் அப்படின்னு சொல்லி கட்டளையிட்டிருப்பாரு. கட்டளையிட்டது யாரு? கொடிய அசுரனாச்சே. இதுக்கு பயந்த தேவர்கள் என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வரிசையா நின்று தோப்புக்கரணம் போட்டு அயர்ந்து அங்கேயே விழுந்துருவாங்க. இதை பார்த்த அசுரன் அகங்காரத்தோடு சிரிப்பாரு. இப்படி நாளுக்கு நாள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த கஜமுகாசுரனுடைய கொடுமைகள் ரொம்பவுமே ஜாஸ்திப்படியாக இருக்கும். இதை பொறுக்கவே முடியாத தேவர்கள் பிள்ளையாரை வணங்கி தம்மை காக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுவாங்க. விநாயகரும் அவருக்கு ஆறுதல் சொல்லிட்டு கஜமுகாசுரனோடு போர் புரியலாம் அப்படின்னு சொல்லி புறப்படுவாரு. விநாயகர் பெருமானுக்கும் அசுரருக்கும் இடையே பார்த்தீங்க அப்படின்னாக்கா கடும் போரானது மூலம். இப்போ விநாயகர் தன்னுடைய அம்புகளால் கஜமுகாசுரனுடைய படைகளையும் தேர் மற்றும் ஆயுதங்கள் அனைத்தையுமே அடித்து நொறுக்குவார். ஆனால் அவருடைய ஆயுதத்தால் அந்த அரக்கனை கொல்ல முடியாது. ஏன்னா கஜமுகாசுரன் தான் சிவபெருமான் கிட்ட வரம் வாங்கியிருக்காரு இல்லைங்களா? அதாவது எந்த ஆயுதத்தாலும் தனக்கு மரணம் நிகழக்கூடாது அப்படிங்கிற வரம் இருக்கக்கூடிய காரணத்தால் விநாயகர் எத்தனை முயற்சித்தாலுமே அசுரனை வீழ்த்த முடியாது. இப்படி இந்த நினைப்போடு இருக்கக்கூடிய விநாயகர், அதாவது நம்ம இந்த மாதிரி வரம் வாங்கியிருக்கிறாரு அப்படிங்கிறத யோசிச்சுட்டு இருக்கும் பொழுதே சிவபெருமான் தன்னுடைய மகனுக்காக குரல் கொடுப்பாரு. மகனே, கஜமுகாசுரனை எந்த ஆயுதத்தாலையும் கொல்ல முடியாது. அதனால ரொம்பவுமே யோசிக்க வேண்டாம். உன்னுடைய வலது தந்தத்தை உடைத்து கஜமுகாசுரனை வதம் செய்திரு அப்படின்னு சொல்லுவாங்க. சிவபெருமான் சொன்னதை கேட்டதுமே விநாயகர் பெருமான் கொஞ்சமும் யோசிக்காம தன்னுடைய தந்தத்தை உடைத்து கஜமுகாசுரனை வதம் செய்வாரு. நிலை குலைந்து விழுந்த அந்த அரக்கன் மூஞ்சுரு போல மாறிடுவாரு. அப்படி அந்த மூஞ்சுருவை விநாயகர் பெருமான் தன்னுடைய ஞான கண்ணால் பார்த்ததுமே ஞானம் பெற்ற மூஞ்சுரு விநாயகருடைய பாதங்களில் வீழ்ந்து வணங்கும். இதனால தான் விநாயகர் பெருமானுடைய வாகனமாக இந்த மூஞ்சுரு மாறினதை சொல்வாங்க. பழங்காலங்களில் விவசாயம் அப்படிங்கிறது தான் ரொம்பவுமே ஒரு முக்கியமான தொழிலாக இருக்கும். அப்போ எலிகள் விவசாய நிலத்தை நாசம் செய்ததால் அவற்றை வீழ்த்த விநாயகர் அவற்றை வாகனங்களாக பயன்படுத்தியதாகவும் புராண கதைகள் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த எலிகள் அப்படின்னு சொல்லும் பொழுதே ரொம்ப சிறிய அளவில் இருக்கும் இல்லைங்களா? அந்த சிறிய அளவில் இருக்கக்கூடிய எலிகள் சிறு துளைகளையும் இருள் சூழ்ந்த இடங்களையும் நுழைய முடியும் அப்படிங்கிறதால தான் விநாயகர் பெருமான் இருளை நீக்கவும் மூளை முடுக்கில் உள்ள தீய சக்திகளை அழிக்கவும் எளிதாக இருக்கும் அப்படிங்கிறதால மூஞ்சுருவை வாகனமாக பயன்படுத்தினதாகவும் சொல்லப்படுது. இப்படி விநாயகர் பெருமான் கஜமுகாசுரனை மூஞ்சுருவாக மாற்றி தன்னுடைய வாகனமாக மாற்றிக்கொண்ட நாள் அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் அதுவும் இந்த ஆவணி மாதத்தினுடைய வளர்பிறை சதுர்த்தி நாள். விநாயகர் பெருமானுடைய அவதார திருநாள். அது மட்டும் இல்லாமல் மூஞ்சுரு வாகனமாக மாறிய திருநாள் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த விநாயகர் சதுர்த்தி நாள் அப்படிங்கிறதால தீராத கஷ்டங்கள் அனைத்துமே தீரணும், நம்மளுடைய வாழ்க்கையில் வெளிச்சம் வரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கட்டாயமாக முழுமுதற் கடவுளான
நாம் பிள்ளையாரை வணங்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கை செழிப்பாவதற்குண்டான அருளை வழங்குவார் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. விநாயகர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அதில் வரக்கூடிய வி அப்படிங்கிற எழுத்துக்கு இதற்கு மேல் இல்லை அப்படிங்கிற பொருள் இருக்கு. நாயகர் அப்படின்னு சொல்லும் பொழுது தலைவர் அப்படிங்கிற பொருளும் இருக்கு. இவருக்கு மேல பெரியவர் யாருமே இல்லை அப்படிங்கிற அந்த அர்த்தத்தை குறிக்கக்கூடிய விதத்துல தான் இந்த விநாயகர் அப்படிங்கிற பெயரானது வருது. அதனால தான் விநாயகரை முழுமுதற் கடவுள் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். மேலும் இவரை ஐங்கரன், 5 கரங்களை உடையவர் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். கணபதி அப்படின்னு சொல்றோம், அதாவது கணங்களுக்கெல்லாம் அதிபதி அப்படின்னு சொல்றோம். கணபதி அப்படின்னு சொல்லும் பொழுதே அதுல வரக்கூடிய கா அப்படிங்கிற எழுத்தானது ஞானத்தை குறிக்குது. ந அப்படின்னு சொல்லும் பொழுது ஜீவர்களின் மோட்சத்தை குறிக்குது. பதி அப்படின்னு சொல்லும் பொழுது தலைவன் அப்படிங்கிற பொருள் வருது. கணங்களுக்கெல்லாம் அதிபதி அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த கணபதி. இப்படிதான் விநாயகருடைய சகல நாமங்களும் வெவ்வேறு அர்த்தங்களோடு வெவ்வேறு பெயர்களில் மறைந்திருக்கு. இப்படி இந்த நன்மைகள் அனைத்தையுமே வாரி தரக்கூடிய விநாயகர் சதுர்த்தி நாளின் பொழுது நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான கடன் சார்ந்த பிரச்சனைகளும் தீரணும், வாழ்க்கை செழிப்பாவதற்குண்டான அருள் கிடைக்க பெறணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களும் கட்டாயம் எந்த ஒரு பொருளை வைத்து வணங்கணும் அப்படிங்கிறதுக்குண்டான தனி விளக்கப்பதிவு நம்ம சேனல்ல இருக்கு. இது வரைக்கும் இந்த பதிவை பார்க்காதவங்க அதனுடைய லிங்கை நான் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். கட்டாயம் பார்த்து பயன்பெறுங்க. இந்த ஒரு பொன்னான நாள் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு வரமாய் நினைத்து நம்ம இந்த நாளில் அதற்குண்டான விஷயங்கள் அனைத்தையுமே செய்து செயல்பட்டோம் அப்படின்னாலே கட்டாயமாக நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருள் முழுவதுமே விலகி வெளிச்சம் பிறப்பதற்குண்டான அருளை பிள்ளையார் வழங்குவார். இந்த விநாயகர் சதுர்த்தி நாளின் பொழுது அனைவருமே வீடுகளில் கொண்டாடுவது அப்படிங்கிறத செய்வோம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்தில் கொண்டாடுவோம். ஆனால் பொதுவான நியதி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா அதிகாலை நேரத்தில் அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துக்கு முன்பாக எழுந்து வீட்டை சுத்தப்படுத்திட்டு நல்லா மொழிகி சுத்தம் பண்ணிடுங்க. வீட்டு வாசல்ல மாவிளை தோரணம் கட்டுவது அப்படிங்கிறத செய்யணும். வாசலினுடைய 2 பக்கங்களையுமே வாழை மர கன்றினை கட்டி வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம். இப்படி நம்ம செய்வதோடு மட்டும் இல்லாமல் பூஜையறை முழுவதுமே சுத்தப்படுத்தி கோலம் போடுவது அப்படிங்கிறத செய்யணும். மைய பகுதியில் ஒரு பலகையை போட்டு அதுக்கு மேலே ஒரு கோலம் போட்டு தலைவாழை இலை விரித்து பச்சரிசியை பரப்பிக்கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. அதில் வலது கை மோதிர விரலால் பிள்ளையார் சொல்லி போட்டு ஓம் அப்படிங்கிற எழுதி மண் பிள்ளையாரை வாங்கி வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம். நீங்கள் வைக்கக்கூடிய பிள்ளையாருக்கு அருகம்புல், எருக்கம்பூ, விபூதி, சந்தனம், மலர்களால் அலங்கரிப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இதெல்லாம் செய்வதோடு மட்டும் இல்லாமல் விநாயகர் பெருமானுக்கு பிடித்தமான கொழுக்கட்டை, மோதகம், தேங்காய், வெல்லம், விளாம்பழம், அப்பம், சுண்டல், அவல் பொரி, கடலை, எள்ளுருண்டை இது அனைத்தையுமே நிவேதனமாக வைத்து வழிபடுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இப்படி நம்ம செய்வதோடு மட்டும் இல்லாமல் தூப தீப ஆராதனை காட்டுவது அப்படிங்கிறதையும் கட்டாயம் செய்துக்கோங்க. எல்லா நாட்கள்லையுமே சாம்பிராணி தூபம் போடாதவங்க கூட இந்த விநாயகர் சதுர்த்தி நாளின் பொழுது சாம்பிராணி தூபம் போட்டு நம்ம சூடம் காட்டி வெளிப்பட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கெட்ட சக்திகளையும் வேறு இருப்பார் பிள்ளையார். அது மட்டும் இல்லாமல் விநாயகருக்குரிய அகவல், அதாவது விநாயகர் கவசம் படிக்கலாம், சகஸ்ரநாமம் படிக்கலாம், காரிய சித்தி மாலை படிக்கலாம், ஔவையார் அருளிய விநாயகர் அகவல் இது அனைத்தையுமே பாடுவது அப்படிங்கிறது அளவில்லா நற்பலன்கள் அனைத்தையுமே பெற்றுத்தரும். பெரும்பாலும் நிறைய கோவில்களில் இந்த குறித்த நாளின் பொழுது கணபதி ஹோமம் மேற்கொள்வது அப்படிங்கிறது செய்வாங்க. பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நடைபெறக்கூடிய இந்த கணபதி ஹோமத்தில் நம்மளால் பங்கெடுத்துக் கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக நம்ம பங்கெடுத்துக் கொள்ளலாம். இதனால் விக்னங்கள் விலகும், நன்மைகள் அனைத்துமே ஓங்குவதற்குண்டான அருள் கிடைக்க பெறும். அது மட்டும் இல்லாமல் கணபதி ஹோமத்திற்கு திரவியங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 8 விதங்களில் பயன்படுத்துவாங்க. மோதகம், அவல், நெய், பொரி, சத்துமா, கரும்பு, கொப்பரை தேங்காய், சுத்தமான எள், வாழைப்பழம் இது எல்லாத்தையும் பயன்படுத்துவாங்க. இதில் எதெல்லாம் உங்களால் வாங்கித்தர முடியுமோ கண்டிப்பாக நீங்கள் வாங்கி தரலாம். இப்போ நம்ம இந்த பதிவின் மூலயமா விநாயகர் சதுர்த்தி தோன்றியதற்குண்டான புராண கதை என்ன, இந்த விநாயகர் சதுர்த்தி நாளன்னைக்கு நம்ம வீடுகளில் எப்படி வழிபாடு மேற்கொள்ளணும், எல்லா விதமான நன்மைகளையும் ஒருவர் பெறணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டியது என்ன அப்படிங்கிறதுக்குண்டான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். கட்டாயம் இந்த பதிவு அனைவருக்குமே பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க. நன்றி, வணக்கம்.